ஹலோ ஹலோ ஹலோ. நான் கொஞ்சம் சவுண்டு மட்டும் ஏற்றுங்கண்ணா. ஹலோ ஹலோ ஹலோ. நல்லா இருக்கா? சத்யாக்கா பேசுவாங்க, நான் உட்காரு. கொஞ்சம் சவுண்டு வைங்க, காது கேட்கலைங்கிற. அப்படியா? இப்போ பாருங்க, அங்க பாருங்க, அந்த இடத்துல பாருங்க. பம்ம பம்ம தான் தைய தைய குத்தி நான் குதகத்தின் பஜங்கரே உதனி கணக்கு தாம் தாம் தை தை கணபதி நாம் ததா. பம்ம பம்ம தான் தைய தைய குத்தி நான் குதகத்தின் பஜங்கரே உதனி கணக்கு தாம் தாம் தை தை கணபதி நாம் ததா. நல்ல கைதட்டல் கொடுங்க. பெங்களூர் ரமணி அம்மாள் பாடிய பாட்டு உண்மையிலுமே பாடுறது மேடைகள்ல ரொம்ப கடினம். அதை ரொம்ப இலகுவாக மக்கள் மன்றத்தில் பதிவு செய்த அக்காவுக்கு இன்னொரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். நன்றி நடுவர்களே. சொல்லுங்க. முழுவத கடவுளாம் கணபதியை வணங்கி தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழும் நடுவர் பெருந்தகை அவர்கள். நன்றிங்க. இது நன்றி சொல்லிட்டு உட்கார்றதுக்கு சொல்லிங்க, தீர்ப்பு எங்க பக்கம் வரணும். ஆமா, இல்லன்னா பொட்டி வாங்குறீங்க, பொட்டி தூக்கிட்டு நாங்க ஓடி போயிருவோம். இன்னைக்கு பொட்டிக்காரர் தான் பொட்டியே கொடுக்க. ஆமா நடுவர்களே, அதனாலதான் நடுவர்களே நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. ஆனா ஒரு பட்டிமன்ற வரவுப்படி பட்டிமன்ற நடுவர் உங்களை பார்த்து ஒரு 4 வார்த்தை பாராட்டணும். ஆமா, அந்த பக்கம் இருந்து வந்து பேசின மஞ்சுநாதன்ங்கிற குபேர பொம்மை உங்களை ஏதாவது ஒரு 5 வார்த்தை இல்ல ஒரு 4 வார்த்தை இல்லக்கா, ஒரு வார்த்தை பாராட்டினாரா? இல்லக்கா, வந்து நின்னுட்டு உங்ககிட்ட நடுவர் அவர்களே நீங்க நடுவுல உட்காராம நடுத்தருவுல இருக்கீங்க. இப்படியே சொன்னீங்கன்னா சீக்கிரம் நடுத்தருவுக்கு வந்துருவீங்க. இல்லைங்க, எங்களை நம்பினா நீங்க நடுத்தருவுக்கு போற கூட மாட்டா, கையை பிடிச்சு நம்பிக்கையில தான் இருக்கேன். ஆமாங்க நடுவர்களே. ஆனா நாங்க உங்களை பாராட்டுற நடுவர்களே, ஏன்னா இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பாராட்டுற நல்ல பண்பு இருக்கும். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. அவ்வளவுதான் உயரமே. அவ்வளவுதானா? இப்ப நிமிர முடியாதா? அவ்வளவுதான். சரி பரவாயில்ல, இருந்தாலும் நடுவர்களே நான் உங்களை பாராட்டிடுறேன். பாராட்டுங்க நடுவர்களே. நீங்க சிரிச்சா சிவாஜி சிரிங்க. சூப்பர் சிரிப்பு நடுவர்களே. எந்த நடுவரை கேட்டாலும் அப்படிம்பாங்க, நீங்க தான் ஆமா. அப்படியா நடுவர்களே? நீங்க சிரிச்சா சிவாஜி, நடந்த நம்பியார், பேச்சுல பெரியார், பக்தியில வரையார், உட்கார்ந்தா நீங்க ஒரு பிள்ளையார். இப்ப கேட்டாங்களாக்கா பெருமாநல்லூர்ல நடுவர் உயரம் கம்மி இல்லையான்னு? ஏங்க நான் உங்களை பிள்ளையாரா பேச வந்ததை பேசுங்க. நான் உங்களை பிள்ளையார்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா உங்களை வந்து விநாயகர் ரேஞ்சுக்கு உயர்த்துற நடுவர். ஆமா, துதிக்கையோட திரிகிறேன். ஆமா, துதிக்கை பின்னால வரும் நடுவர். அப்படி உங்களை விநாயகர் ரேஞ்சுக்கு பின்ன உங்களுக்கு என்ன எவ்வளவு சங்கடம்? ஏன் விநாயகர் ரேஞ்சுக்கு எங்களை கடவுளாக்கு பாக்குறியா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களை நல்லா வாழ்த்தணும்னா இந்த காலத்து பொம்பளைங்க வரணும். இந்த காலத்து பெண்கள் வந்தாதான் உங்களை வாழ்த்த முடியும். நீங்க உட்கார்ந்து இருக்கிற அழகு, நீங்க நெத்தியில வச்சிருக்கிற அந்த பொட்டு எப்படி இருக்கு தெரியுங்களா? ஏன் சொல்றேன் தெரியுங்களா? நம்ம கிட்ட நம்ம வந்து புரட்சி தலைவரை பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒருத்தர் நம்ம கிட்ட வாழ்ந்து மறைந்தவரை பார்த்தோம்னு சொன்னா அது யாருன்னு கேட்டா புரட்சி கலைஞர் நடுவர் அவர்களே. ஏன்னா கேப்டன் மறைஞ்ச பொழுது போய் ஜனங்க கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும் போது அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அவர் நல்ல ஒரு அரசியல்வாதி
பத்தி நல்ல ஒரு நடிகர் அப்படின்னு யாருமே சொல்லலீங்க. சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? டே பசிச்சுன்னு எல்லாரும் வந்து கேட்டவங்களுக்கெல்லாம் சோறு ஓட்டாயான்னு சொல்லி கேப்டனை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொன்னா இன்னைக்கு கேப்டன் நீங்களா இங்க உட்கார்ந்துருக்கீங்க நடுவர்களே. அந்த கேப்டன் பாட்டை வச்சு உங்களை நாங்க வர்ணிக்கிறோம். உள்ள நீங்க பேசும்போது இடையில குறுக்கிடுறதா நினைக்காதீங்க. கேப்டன் அதாவது இது கட்சியோ அரசியலோ கிடையாது. நல்ல மனிதர்களை இந்த உலகம் எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்கும் என்பதுதான் சத்தியமான உண்மை. எனக்கு தெரிந்த ஒரு பத்திரிகை ஆசிரியர் சொன்னாரு, ஒரு மைக்கு தரேன் சார், தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் அவரை பத்தி ஒரு கேள்வி கேட்டா எந்த ஒரு மனிதனும் அவரை பத்தி தவறான ஒரு வார்த்தையை சொல்ல முடியாத அளவுக்கு ஒருத்தர் வாழ்ந்திருக்கார் அப்படின்னா அதுதான் அவர் வாழ்ந்த சிறப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சிக்கா பாடுங்க. அந்த கேப்டனோட பாட்டை வச்சு எங்க கேப்டன் உங்களை வாழ்த்துறோம் நடுவர்களே. நீங்க பொட்டு வச்ச தங்க கூடம் நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு எடுத்து வரோம் ஜோரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி நிறக்கா 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 உன் பேரை சொல்லும் பட்டி ரொட்டி நிறக்கா 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 நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு எடுத்து வரோம் ஜோரான தங்கரதோ. இதுதான் அருமையான பாட்டு. எவ்வளவு எவ்வளவு அழகா ஒரு வார்த்தை அந்த காலத்துல இருந்து வந்த பையனுக்கு உங்களை வாழ்த்தணும் வர்ணிக்கணும்னு தோணுச்சா? இந்த காலத்துல நாங்க வர்ணிக்கும் போது அந்த காலம் இங்க ஆட்டம் போடுதுதான் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த காலம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். வாட்ஸ்அப் காலத்துல இருக்கிற மகிழ்ச்சி வயல்வெளி காலத்துல இல்லைங்க. பட்டிமன்றம் அந்த காலத்துல நடக்குதா இந்த காலத்துல நடக்குது? இந்த காலத்துல தான் நடக்குது நடுவர்களே. அப்ப இந்த காலம் நல்லா தானே இருக்கு நடுவர்களே. இப்போ எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு நடுவர்களே. யாருங்கிறீங்க? இல்ல இல்ல நீங்க தானே ஏதாவது சொன்னா ஊஞ்சல சொன்னீங்க. ஓ அப்ப அதுக்காக என்னீங்களா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல. கல்யாணம்னா ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? வெள்ளிக்கிழமை நாள் தலைக்கு குளிச்சுட்டு என் கூந்தல ஃபேன் போட்டு காய வச்சிட்டு இருந்தேன். இந்த கூந்தல ஃபேன் போட்டு காய வச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஏங்க என் கூந்தலுக்கு என்னங்க? நல்ல கூந்தல், அருமையான கூந்தலுங்க. என் கூந்தல ஃபேன் போட்டு காய வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப பார்த்து மாமா உள்ள என்டர் ஆயிட்டாருங்க. இப்ப நான் மாமா முக்கியமான்னு யோசிச்சேன். மாமானா உங்க வீட்டுக்காரர் தானே? ஆமாங்க, என் புருஷர், என் கணவர். நாங்க எப்பவுமே கோயம்புத்தூர்காரர் வச்சுங்களா, புருஷன் கணவன் அப்படின்னு இன்னும் நல்லா சொல்ல மாட்டோம். புருஷர் கணவர். ஆமா, ஏன்னா மரியாதை அப்படி. அந்த புருஷர்னு இழுக்க வேண்டாம்னு இப்ப நான் புருஷ் அப்படின்னு மாத்திட்டேன். ஆமா மாத்திட்டேன். இப்ப அந்த புருஷ் உள்ள வந்துட்டாரு பாருங்க. இப்ப நான் புருஷ பார்த்து நான் சொன்னேன், மாமா வாங்க மாமா வாங்க மாமான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சாப்பாடு போடலான்னு என் கூந்தல அள்ளி கொண்ட போட்டுட்டு நடுவரவர்களே, இந்த 6 அடி கூந்தல அள்ளி நீங்க கொண்ட போட்டீங்க. இங்க பாருங்க, என் கூந்தல மட்டும் ஒரு தடவை பாருங்க, என்ன குறைன்னு நீங்க சொல்லுங்க. இதுல என்ன இருக்குங்கிறதுக்கு முதல்ல சொல்லுங்க, அப்புறம் குறைய நாங்க சொல்றோம். அந்த அக்கா அப்படி என்னன்னா நீங்க அப்படி கை தட்டுறீங்க, அந்த காவி வெட்டி கை தூக்கி வச்சுக்க தட்டுறாருங்க. இவ்வளவு பாருங்க. ஆனா நடுவர்களே, மாமாக்கு சோறு ஓடும் போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப அந்த காலத்துல எல்லாம் புருஷனுக்கு சாப்பாடு ஓட்டு வச்சுட்டு ஒதுங்கி இப்படி நின்னுக்குவாங்க. ஆமா, நாங்க கதவு மூலம் எட்டி எட்டி பார்ப்பாங்க, சாப்பிட்டாங்களா நம்ம போய் இன்னும் சாப்பாடு போடணுமா அப்படின்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல நாங்கெல்லாம் சம உரிமை. கணவனுக்கு சாப்பாடு போடும்போது பக்கத்தே உட்காந்து கவனிச்சு சாப்பாடு போடுவோம். நான் சாப்பாடு போடும்போது மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், மாமா மாமா மாமா, ஒரே மாமா தான். ஒரு மாமாவுக்கு இத்தனை மாமா? அப்படியே 10 தடவை கூப்பிட்டாதான் பக்கிக்கு புரியுது, அதனால கூப்பிட்டேன். மாமா மாமா மாமா, நீங்க எத்தனை ஊர்ல போய் பொண்ணு பார்த்திருப்பீங்க, அது எப்படிங்க மாமா சத்தியால செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். கேட்டோன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எதா இருந்தாலும் லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீ முதல்ல சொல்லுடி, நீ எப்படி என்ன செலக்ட் பண்ணேன்னு கேட்டாரு. நான் உடனே மாமாட்ட சொன்னேன், ஒண்ணு இல்லைங்க மாமா, நிறைய ஊர்ல இருந்து என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க, எல்லாத்துக்கும் நான் கொண்டே மிச்சர் கொடுத்த காப்பி கொடுத்தனுங்க மாமா, எல்லாம் குடிச்சாங்க சாப்பிட்டாங்க எந்திரிச்சு போயிட்டாங்க, நீங்க மட்டும்தான் குடிச்ச டம்ளரையும் சாப்பிட்ட தட்டையும் கழுவி வச்சுட்டு போனீங்க, உங்களை செலக்ட் பண்ணிட்டேன்ட்டேன். கை தட்டுறாங்கன்னா அவங்க மனசுல கை தட்டுறாங்கன்னா அது எதுக்கு? அப்ப கழுவ ஆரம்பிச்ச இப்ப வரைக்கும் கழுவிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, சுத்தபத்தமான மனுஷன் நடுவர்களே, அவர் நல்லா சுத்தபத்தமான மனுஷன் ஆச்சுங்க. நான் கழுவி வைக்கிறார்ல பாத்திரம் பண்ணல, நான் உங்களை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, சொல்லிட்டு மறுபடியும் நாம எனக்கு சந்தேகம் தான் இருக்கு, பெண்ணா பிறந்தாலே சந்தேகம் கூடவே பிறந்துரும். நான் மாமாட்ட உடனே கேட்டேன், மாமா நீங்க எப்படி என்ன செலக்ட் பண்ணீங்க சொல்லுங்க மாமான்னு சொன்னேன். அவரு அது வரைக்கும் இந்த தனபால் கிட்ட தாங்க போன் பண்ணி பேசுவாரு. அது வரைக்கும் என் புருஷன் பழனிசாமி, நடுவர்களே சத்தியமா சொல்றேன், உங்க மேல சத்தியமா சொல்றேன், என் புருஷன் பேரு பழனிசாமி நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை. இப்பதான் மேடை போட்டே சொல்லிட்டியாக்கா பழனிசாமி, புருஷன் பேரு பழனிசாமி, புருஷன் பேரு பழனிசாமி. யார்கிட்டயா சொன்னா என் புருஷன் பேரு பழனிசாமி? இல்ல, புருஷன் பேரு பழனிசாமி பாதி வரத. ஆமாங்க, என் புருஷன் பழனிசாமி யாருகிட்டயுமே நான் சொல்லவே மாட்டேன். சொல்லவே மாட்டேன். நடுவரே
நடுவர்களே அவர் என்ன பண்ணுவார், தனபால் கிட்ட தான் போன் பண்ணி பேசுவாரு. அது வரைக்கும் வெறும் பழனிசாமியா தான் இருந்தாருங்க அந்த காலத்து மனுஷன். அவர்கிட்ட எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாரு. கூட்டமா அப்படி 10 பேர் நின்னாங்க அப்படிம்பாரு, வளரும் வாய். ஆனா என்ன கட்டினதுக்கு அப்புறம் இந்த காலத்து பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு தைரியம் வந்துருச்சுங்க. கவிஞர் பழனிசாமியா மாறிட்டாரு. நானு கேட்டேன், கல்யாணத்துக்கு முன்னாடி வளரு வாங்கிலாம இப்ப எப்படி இருக்கீங்க? அப்ப பார்ட் டைமா வளர்னே, இப்ப ஃபுல் டைமா வளர் எடுத்துறீங்க. அப்படியெல்லாம் இல்ல நடுவர்களே, அதுக்கு கூட கை தட்டுவீங்களா? அனுபவிக்கிறவங்க கை தட்டுறாங்க, கை தட்டுங்க தலைவா, இதுல என்ன இருக்கு? ஆனா நடுவர்களே ஃபுல் டைம் வளரிட்டு இருந்தவரை பார்ட் டைமா வளர வச்சோம் பாத்தீங்களா நாங்க. அந்த பார்ட் டைம்ல எப்படி வளர்னாரு தெரியுங்களா? எனக்காக ஒரு கவிதை சொன்னாருங்க. உங்க வீட்டுக்காரரு உங்களை நினைச்சு உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லிருக்காரு. அந்த கவிதையும் ஒரு பாட்டா சொன்னாருங்க. ஆஹா அக்கா, நம்ம கொண்டத்தாய் கோயில் விசேஷத்துல அத பாடுங்க. எல்லா பெண்களும் நினைச்சுக்குங்க, அவங்க அவங்க மாமா அவங்க அவங்கள வர்ணிக்கிறாருன்னு நினைச்சு பாத்துக்கோங்க. எப்படி பாட்டா வர்ணிச்சாரு தெரியுங்களா? எப்படி? மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு, பட்டு கண்ணம் செஞ்ச மண்ணு அது நூறு, காது செஞ்ச மண்ணு அது மேலூரு, அவ உதடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூரு, கருப்பு கூந்த செஞ்சது கரிசல் பட்டி மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க, வயழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க, பல்லழகு செஞ்சது முள்ளையூர் மண்ணுங்க, நெத்திக்கு மண்ணெடுக்க சுத்தி சுத்தி வந்தேங்க, நெத்திக்கு மண்ணெடுக்க சுத்தி சுத்தி வந்தேங்க, நிலாவில் மண்ணெடுத்து நெத்தி செஞ்சேன் பாருங்க, தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தானே தந்தானே தந்தானே என்னோட மயிலே, தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்ச பொம்மை, இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை. எவ்வளவு அழகு நடுவர்களே. நல்ல கைதட்டல் கொடுங்க. ஒரு படம் அதுல வந்து அருமையான இந்த காலத்து பாட்டு. ஆனா நான் நிலாவலையே நெத்தி செய்யறதுக்கு மண் எடுத்தாரு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஒரு நாள் பார்த்தாரு, என்னை பார்த்து விருதுநகர்ல எனக்கு பட்டிமன்றங்க, விருதுநகர் கிளம்பிட்டு இருக்கேன். இவர் வந்து படக்குன்னு என்கிட்ட வந்து சொன்னார், ஏன் இன்னைக்கு நீ விருதுநகர் பட்டிமன்றம் போகாதேன்னாரு. எனக்கு பட்டுன்னு ஆயிடுச்சு, என்னடா அது பட்டிமன்றத்துக்கு டேட் வாங்கி 4 மாசம் ஆயிடுச்சு, திடீர்னு வந்து விருதுநகருக்கு போக வேண்டாங்கிறாரு. என்ன மாமா அப்படின்னு, இன்னைக்கு சந்திராயன் விண்வெளிக்கு போகுது, நீ விருதுநகருக்கு போக கூடாது அப்படின்னாரு. சந்திராயன் விண்வெளிக்கு போறதுக்கும் நீங்க விருதுநகர் பட்டிமன்றத்துக்கு அவர் போக கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன கஷ்டம்? இதேதாங்க எனக்கும் சந்தேகம். நான் கேட்டேன், ஏன் மாமா அது விண்வெளிக்கு போகுது, நான் விருதுநகருக்கு போறேன், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு. உடனே சொன்னாரு, சும்மா ரெடி, நீ வாட்டுக்கு விருதுநகருக்கு போய் ரோட்ல பஸ் விட்டு இறங்கி நடந்து போய்கிட்டு இருப்ப, இந்த சந்திராயன் விண்வெளிக்கு போறான்னு இப்படின்னு மேல போறது திரும்பி இப்படின்னு பூமியை பார்க்கும், என்ன நிலம் மேல இல்லாம கீழே நடந்து போகுதுன்னு. பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போங்க. ஆத்தா கோயிலுக்கு புண்ணியத்தை வாங்கறதுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு இதா ஏங்க நடுவர்களே, என்னை நிலான்னு வர்ணிச்சாரு நடுவர்களே. ஊர்லக்கா நிலா இப்படி இருக்குது. ஆமா நடுவர்களே, நானும் நிலான்னு சொன்னா நான் பெருமையா நினைச்சுக்கிட்டேன், ஓ நம்ம வெள்ளையா கலரா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நடுவர்களே. அப்புறம் தான் தெரிஞ்சது நிலாவை போட்டா பிடிச்சி சந்திராயன் அனுப்பிச்சது. அப்பதான் தெரிஞ்சது கரடு முரடா இருக்குதுங்க நிலா. இவர் எதமோ நினைச்சிட்டு என்னைய பாராட்டுற மாதிரி பாராட்டி இருக்காரு நடுவர்களே. ஆனாலும் குடும்பத்துல சந்தோஷமா வாழ்றோம்ல. அன்னைக்கு கணவன் மனைவி இவ்வளவு வர்ணிச்சு இவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களா? புருஷன் முன்னால பொண்டாட்டி பேச முடியாதுங்க. புருஷன் ஏதாச்சும் சொன்னாருன்னா உடனே முந்தானை பத்தி குடுகுடுன்னு ஓடி போயிடணும். ஆனா இன்னைக்கு நாங்க தைரியசாலி பொண்ணுகளா இருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் நேரம் மாமா வீட்டுக்குள்ள வந்தார், வந்தோன்னு சொன்னார், ஏய் முருகனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, எல்லாம் பிள்ளையாருக்கு பொண்டாட்டி இல்லைன்னு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி 2 பொண்டாட்டியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. பெண் அதுக்கு அப்படின்னு எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குதுன்னாரு. நான் சொன்னேன், பாஞ்சாலி தெரியுமா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன் அப்படின்னு. உடனே செவரட்டி குச்சி ஓடி போயிட்டாரு நடுவர்களே. எதா இருந்தாலும் அப்பப்ப அடிச்சு கேள்வி கேட்டுருவோம் நடுவர்களே. அந்த காலத்துல அப்படி யாராவது கேள்வி கேட்டாங்களா? இந்த காலத்துல ஒரு கைதட்டல் கொடுங்க. எதிர்த்து கேள்வி கேட்கிற வாய்ப்பு இன்றைக்கு பெண்களுக்கு இருக்குது நடுவர்களே. ஏன்னா அந்த காலத்துல மூட நம்பிக்கையை வளர்த்து விட்டுட்டாங்க. 1 மணி ஆயிட்டா ரோட்ல போகாத, வேப்ப மரத்துக்கடியில போகாத, போய் இருக்குது புளிய மரத்துக்கடியில போகாத, முனி இருக்கிறான், அவன் ஹார்ட் அட்டாக்லயே செத்து போயிருந்தாலும் முனி அடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. மூட நம்பிக்கையை வளர்த்துனாங்க நடுவர்களே. ஊருக்கு நடுவுல ஒரு குளம் தான் இருக்கும். அந்த குளத்துல பாத்தீங்கன்னா அந்த மூலையில பாப்பாக்கு ஐ கழுவி விட்டுட்டு இருக்கும் ஒரு அம்மா, இந்த மூலையில ஒரு அம்மா துணி துவைச்சுக்கிட்டு இருக்கும், இந்த மூலையில ஒரு அம்மா பாத்திரத்தை அப்படி தேய்ச்சு அந்த குளத்துல இப்படி ஒரு தண்ணியில கழுவுனாதாங்க பாத்திரம் பளபளன்னு இருக்கு. பாத்திரம் பளபளன்னு தான் இருக்கும். பாத்திரத்துக்குள்ள தண்ணியில எல்லாம் தானே கலந்து இருக்கும். ஆனா சுத்தமாமா சுகாதார கேட கொண்டு வந்ததை அந்த காலத்துல இருந்தவங்க
ஆமாங்க நடுவர்களே. நீங்க சொல்ற பாயிண்ட நான் மறுக்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையா மட்டும் பெரியவங்க கைதட்டுங்க. அந்த காலத்துல அக்கா சொன்னாங்க, ஊரு குளத்துல கிணத்துல அந்த பக்கம் ஒருத்தர் அங்க கழுவிக்கிட்டு இருந்தாங்க, மாட்டை குளிப்பாட்டினாங்க, மனுஷன் குளிச்சுக்கிட்டு இருந்தா, இங்க பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தண்ணியை மோந்து குடிச்சப்ப நமக்கு எந்த நோயும் இல்லை சார், சத்தியமான உண்மை. ஆனா இன்னைக்கு பாட்டில் 20 ரூபா 30 ரூபான்னு வாங்கி குடிச்சிட்டு கிட்னில கல்லு வந்து கிடக்கிறமே இந்த தேசத்துல. இந்த காலத்துல தண்ணிய கூட ரூபாயில விக்கிறீங்களே, முடிஞ்சுதா அப்படின்னு அண்ணன் கேட்க சொன்னார். அவர் கேட்பார்ல, உங்களுக்கு எல்லாம் மாற்றாலே கிடையாதுங்க. நீங்க இன்னைக்கு ஜென்மத்துக்கு நீ நடுவர் தான், பேச்சாளரே ஆக முடியாது. ஆமா, உங்களுக்கு சாபம் முடுறேன். ஆனா நடுவர் அவர்களே, எப்ப பார்த்தாலும் நீங்க எங்களவே போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு என்னமோ நோயே வராத மாதிரி பேசுறீங்க. அன்னைக்கு நோய் இருந்ததுங்க, ஆனா நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு மருத்துவம் இல்ல, அதனால இறந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு மருத்துவத்துல இறந்தாலும் கூட மனிதன் பாதி இறப்புல இருக்கும்போது இறந்து விடுவான் என்று தெரிந்தால் அவனது உடல் உறுப்புகளை தானம் செய்யும் பழக்கம் இந்த காலத்துல தாங்க இருக்கு. அந்த காலத்துல இருந்ததா? அன்னைக்கு எல்லாம் செத்தாங்கன்னா கொண்டே மண்ணுக்குள்ள போட்டு கேவலம் பண்ணீங்க. அக்கா சொன்னது ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்பா வெளி மாநிலத்தில் இருக்காரு, பொண்ணு இங்க திருநெல்வேலி பக்கத்துல கல்லூரி விடுதியினுடைய மாடியில போன் பேசிக்கிட்டு இருந்த பிள்ளை அப்படியே தடுமாறி தவறி கீழே விழுந்ததுல உடனே உயிர் போயிடுச்சுங்க. அப்ப வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி உங்க குழந்தையோட உடம்புல இருந்து ஒரு 6-5 உறுப்புகளை எடுத்து இன்னொரு குழந்தைக்கு கொடுத்தோம்னா அவங்க உயிர் பிழைப்பாங்கன்னு சொன்ன உடனே, இறந்த என் குழந்தையின் உறுப்புகளால் ஒரு 6 குழந்தைகள் உயிர் பெறும்னா அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அதற்கு ஒப்புதல் கொடுத்து இன்னைக்கு செத்து போன அந்த பெண் குழந்தை 6 குழந்தைகளுக்கு உயிர் கொடுத்து இருக்கிறது. அப்படின்னா இது இந்த காலத்தினுடைய சாதனை தானே நடுவர்களே. அந்த காலத்துல அந்த மாதிரி உடல் உறுப்பை தானம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையாவது சொல்லி கொடுத்தீங்களா? தனபால் என்ன ஏதோ எழுதுறாரு, அவர் எழுதுவாருங்க. அவர் எழுதி பொண்டாட்டி திட்டிட்டு போய் உட்கார்ந்துக்குவாரு. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தானே நடுவர் அவர்களே. அதை இந்த காலத்துல நாங்க கொடுத்த ஒண்ணு இல்லைங்க. கோயம்புத்தூர்ல குறும்பபாளையம்னு ஒரு இடம் இருக்குங்க. குறும்பபாளையம், ஆமாங்க. அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு பட்டிமன்றவங்க பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கலாங்கிற போது நம்ம நாட்டோட தேசிய கீதம் போட்டாங்க. போடும்போது நடுவர்களே எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் நின்றுகிட்டு இருந்தோம். ஒரு பையன் மட்டும் அழுதுகிட்டே உட்கார்ந்துகிட்டு இருந்தான். எனக்கு மனசு கேட்கல. அவங்கிட்ட போய் தேசிய கீதம் முடிஞ்ச உடனே அவங்கிட்ட போய் கேட்டேன், ஏன்டா தம்பி அழுதுகிட்டே உட்காந்துருக்கிற அப்படின்னு. ஒண்ணு இல்லைங்கக்கா அப்படின்னா. சரி வா போலான்னு கையை பிடிச்சி இப்படி தூக்குனங்க. அவனால எந்திரிக்க முடியல, கால் 2 ஊனம், மாற்றுத்திறனாளிங்க. இந்த மாற்றுத்திறனாளியா இருக்கிறனாலதான் இவன் அழுகிறான்ட்டு, ஏன்டா நம்ம ஊனமா பிறந்துட்டோமே நினைச்சு நீ அழுகிறையாடான்னு கேட்டேன். இல்லைங்கக்கா அப்படின்னா. சரி உன்னோட ஊனத்துக்கு காரணம் உன்னை பெத்தவங்க, அதை நினைச்சு நீ அழுகிறையாடான்னு. இல்லைங்கக்கா அப்படின்னா. வேற எதுக்குடா நீ அழுகிறேன்னு நான் கோபமா கேட்டோன்னா, இன்றைய இளைஞன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அக்கா, நமது நாட்டு தேசிய கீதம் பாடும் பொழுது என்னால் எழுந்து நிற்க முடியவில்லையே, நினைச்சேன் நான் அழுதேன்னு சொன்னா பாருங்க. இன்னைக்கு இருக்காங்க எங்க இளைஞன், ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்க, உடம்பில் உள்ள ஊனம் எல்லாம் ஊனம் இல்லைங்க, உள்ளோ ஊனப்பட்டா உடம்பிருந்தும் பயனில்லை, உள்ளோ நல்லா இருந்தா ஊனமாவே குறையில்லை, 2 காலு உள்ளவனோ கெடுக்கிறான், சிலர் ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறான், ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்க, உடம்பில் உள்ள குறையெல்லாம் ஊனம் இல்லைங்க. நடுவுல இதான் வாழ்க்கைங்க. 2 காலில் கெட்ட வழி நடக்கிறான், சிலர் ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறான். நாங்க பாருங்க அருமக்கா, உண்மை நடுவர்களே. நான் மாசத்துல 30 நாள்னா 35 பட்டிமன்றம் போறேன். இப்போ 35 பட்டிமன்றம் போனால வீட்டுல நான் சமைக்கிறதுக்கு மாட்ட மாட்டேன். 30 நாள்ல 35 பட்டிமன்றம்னா மக்கள் கொடுக்கிற வரவேற்பு கைதட்டல் கொடுங்க. அதனால நீங்க பயணப்படுறோம். ஆனா அதனால வீட்டுல நான் வேலை செய்யறதுக்கு நான் மாட்ட மாட்டேங்க. நான் ஏதோ வந்த பக்கம் நல்லா சாப்பாடு வாங்கி தர்றாங்க, சாப்பிட்டு நல்ல குண்டு ஆயிட்டங்க. ஆனா மாமா பாத்தீங்கன்னா இந்த மைக் ஸ்டாண்ட் மாதிரி ஒல்லியா இருக்காருங்க. இந்த மாதிரி இளைச்சிருக்காரு. ஆமா நடுவர்களே, எனக்கு மனசு கேட்கல. மாமா இளைச்சிருக்காரு, நீங்க பெருத்து இருக்கீங்க. ஆமா நடுவர்களே, நான் மாமா பார்த்து சொன்னேன், மாமா கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க, வீட்லயே ஏதாவது சமைச்சு சாப்பிடுங்க மாமான்னு. இவர் சொன்னாரு, எனக்கெல்லாம் ஒண்ணுமே சமைக்க தெரியாதுடினாரு. நான் சொன்னேன், எதுக்கு மாமா சமைச்சு பாருன்னு புக்கு விக்குது, நான் வாங்கி கொடுக்குறேன். இந்த காலத்து புள்ள உங்களுக்கு தெரியாத கத்து கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கிறேன். நான் வாங்கி கொடுக்குறேன், ஏதாவது கத்துக்குங்க மாமா, வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்கன்னு வாங்கி புக்கை கொடுத்து போட்டுங்க. நான் 4 நாள் பட்டிமன்றம் போயிட்டுனுங்க. போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரணுங்க. இவரு சோஃபால படுத்துக்கிட்டு அந்த புக்கை
சின்சியரா படிச்சுக்கிட்டு இருந்தார். எனக்கு பயங்கர சந்தோஷம். அட நம்ம வாங்கி கொடுத்த புக்கை நம்ம புருஷன் இவ்வளவு சின்சியரா படிக்கிறாரேன்ட்டு எனக்கு மாமா ஏதாவது கத்துக்கிட்டீங்களான்னு உப்புமா செஞ்சு வழங்கி இருக்கிறேன்னாரு. அதை விட சந்தோஷம். உப்புமா நல்ல பொருத்தமா. சரிங்க மாமா நீங்க போய் உப்புமா செய்யுங்க, நான் ருசி பார்க்கணும். இந்த 4 நாள் துணியை துவைச்சு போட்டு வரேன் பின்னாடி வைங்க. 2 மணி நேரங்க துணியை துவைச்சு போட்டுட்டு உள்ள வந்து பாக்குறேன்னு கிச்சனுக்குள்ள போன மனுஷன் வெளியவே வரலீங்க. நானும் பயந்து போய் கிச்சனுக்குள்ள போன மனுஷன் காணாம. ஏக்க இந்த உப்புமா செய்யறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? வெங்காயம் மிளகா அரைஞ்சிட்டு சுடு தண்ணி வச்சு தாளிச்சுட்டோம்னா 20 நிமிஷம் உப்புமா. இதுக்கு போய் 2 மணி நேரமே இந்த மனுஷனை காணமேன்னு உள்ள போய் எட்டி பாக்குறேனுங்க. சிலிண்டர் கட்டி பிடிச்சு உட்காந்துருக்காருங்க. மாமா சிலிண்டரை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாரு, உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. எனக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு. எனக்கு கோபம் வந்துருச்சுங்க. போய் முதுகுல ரைக்கின்னு ஒண்ணு விட்டா 4 நாள் கழிச்சு நான் தான் வந்துட்டு இல்லை தினத்துக்கு அந்த சிலிண்டர் கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு. உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நடுவர்களே நீ தானே புக் வாங்கி கொடுத்த, புக்கை படி அப்படின்னு. புக் எடுத்து படிச்சு பார்த்தாங்க. புக்கில் போட்டிருந்தது உப்புமா செய்த பின் சிலிண்டரை அணைக்கவும்னு போட்டுருந்துச்சுங்க. கையை தட்டுறீங்க நல்லா. சிலிண்டர் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கு, இவர் போய் சிலிண்டர் கட்டி பிடிச்சி உட்காந்துருக்கிறாருங்க. இன்னைக்கு கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சு போட்டு வந்திருக்கிறேன். கரண்ட் அடுப்பு எப்படி கட்டி பிடிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஆனால் நடுவர்களே இப்படி இருந்தாலும் கூட நம்ம சொன்னதை கேட்டு நம்ம வாங்கி கொடுத்த புக்கை பார்த்தாரேன்னு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். பெண்ணுக்கு பேராசையெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நாங்க சொன்னதை புருஷன் கேட்டா போதும் நடுவர்களே, அதுதான் பொண்ணுக்கு பேராசையே. நிலங்கள் உடைந்து போனாலும் நிழல்கள் உடைவதில்லை, நேசம் பாசம் அது போன்றது. மலையில் கிளிகள் நனைந்தாலும் சாயம் போவதில்லை, அன்பே நம் காதல் அது போன்றது. பெண்ணுக்கு பேராசை வேறொன்றும் இல்லை, சொன்னதை செய்தாலே நிகழேதும் இல்லை. நீ உறுதியானவன் என் உரிமையானவன், என் பகல் இரவை பசி ருசியை அறிந்து கொள்ளும் தலைவன். தையத்தா தையத்தா தைய தையத்தா பையத்தா பையத்தா பஞ்சு முத்தம் தான். நடுவர்களே இந்த சந்தோஷம் அந்த காலத்துல இருந்துதான்னு கேட்கிறேன். அந்த காலத்துல என்ன பண்ணீங்க? சோழ கொள்ளைக்குள்ள போய் காதலிச்சிங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒளிஞ்சு நின்று காதலிச்சிங்க. இந்த காலத்துல தைரியமா நாங்க காதல சொல்றோம் நடுவர்களே, காதல சொல்றோம். அந்த காலத்துல சோழ கொள்ளையில சட்டி சோறு தின்னவளே, சட்டி சோறு தானே குழம்பு கேட்டு வந்தவளே அப்படின்னு சோழ காட்டுக்குள்ள போய் சோழ சோறு தின்னு போட்டு காதலிச்சு கிடந்தீங்க அந்த காலத்துல. சொல்லுங்க, சோழ கொள்ளையில சோழ சோறு சாப்பிட்டுட்டு அவங்க காதலிச்சாலும் கண்ணியம் குறையாமல் காதலித்த காலம் அந்த காலம். அசிங்கங்களை அரங்கேற்றாமல் காதலித்தது அந்த காலம். பெண்ணின் உள்ளத்தை மட்டும் காதலித்தது அந்த காலம்னு அண்ணன் சொல்ல சொன்னார். ஆமா அண்ணன் சொல்ல சொன்னாரு. அண்ணன் பக்கத்துல உட்காந்துட்டு ஒண்ணுமே உங்ககிட்ட சொல்ல சொல்லுவாரு. நான் நடுவுல சோழக்காட்டுக்குள்ள காதலிச்சதெல்லாம் காதல் கிடையாதுங்க. இந்த காலத்துல காதல்ங்கிறது எப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்து போன பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் நடிச்ச படத்துல நடுவர்களே ஒரு பாடல் வரும் நடுவர்களே. என்ன பாட்டு? அந்த பாடல்ல அவர் சொல்லி இருப்பாரு, நீ என்னை விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்லமா, நீ என்னை விட்டு மறைஞ்சாலும் பரவாயில்ல, நீ எனக்குள்ள இருக்கிறங்கிற ஒண்ணு போதும்னு சொல்லி காதல் அழகா சொல்லி இருப்பாரு பாருங்க. தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன், உன்னால் தாடம்மா உன்னால் தாடம்மா, இரவாய் இருந்த நான் பகலாய் மாறினேன், உன்னால் தாடம்மா உன்னால் தாடம்மா. இருப்பது ஒரு மனசு தருவது சுகம் எனக்கு, எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவது வரும் எனக்கு. நீ மறுத்தால் என்ன மறைந்தால் என்ன, நீதான் என் விளக்கு, நீதான் என் ஒளி விளக்கு. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே நல்ல மனோஜ் இறந்த அன்னைக்கு நடுவர்களே இந்த எல்லா டிவியிலும் இந்த பாடல் தான் நடுவர்களே. அப்ப அந்த பாடல் எந்த அளவுக்கு மனசுக்குள்ள இருக்குதுன்னு பாருங்க. ஆனா அந்த காலத்துல நீங்க பாட்டு போட்டீங்க, எப்படி போட்டீங்க? நதி எங்கே போகிறது கடலை தேடி, நதி கடலை தேடி போகாம தனபால் விட்டு பாத்ரூம் தேடி
எப்படியே போகும்? அவ்வளவு பெரிய பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்க. மாசி மாச கடைசியிலே மச்சான் வந்தாரு, மாசி மாச கடைசியில மச்சான் வந்தாரு, ஆடி மாச கடைசியில அடுத்த வீட்டுக்காரன் வந்தா, நவம்பர் மாச கடைசியில வம்பளுக்குறீங்க பேசுங்க. அப்புறம் நீங்க தானே நடுவரு, அப்புறம் உங்களை தானே வம்பளுக்கு முடியும். இல்ல என்னங்க பாட்டு போட்டுட்டீங்க அந்த காலத்துல மட்டும், இந்த காலம் மட்டும் நல்லாலே நல்லாலேன்னு சொல்லி போட்டு போறதுக்கு. இந்த காலத்துல குடும்ப உறவுகளும் நல்லா இருக்குது நடுவர்களே. அந்த காலத்திலயும் உறவுகள் இருந்தது, இந்த காலத்திலயும் உறவுகள் இருக்கு. அந்த காலத்துல உறவுகள் ஒரு பயத்தோடு வாழ்ந்தது, இந்த காலத்தில் உறவுகள் பலத்தோடு வாழ்கிறது நடுவர்களே. அதுதான வாழ்க்கையில வேணும் நடுவருக்கு. உண்மையாவே நடுவர்களே, இப்ப எனக்கு கல்யாணம் ஆன உடனே நடுவர்களே எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுங்க. ஏன்னா பெண்கள்னாலே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும்ல. இப்ப எனக்கே நிறைய மெசேஜ் வருதுங்க செல்போன்ல. ஏன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது ஒரு நாள், டியர் தொங்கிட்டியா அப்படின்னு இருந்தது. டியர் தொங்கிட்டியாவா, தூங்கிட்டியான்னு கேக்குறானுங்க. தொங்கிட்டியான்னு வந்துச்சு. நான் திருப்பி அனுப்புனேன், நான் 68 கிலோ, நான் தொங்குனா உத்தரம் தாங்காதுல, நீயே தொங்குன்னு அனுப்பிச்சுட்டு பிளாக் பண்ணி விட்டுட்டேன். நான் யோசிச்சேன், நம்மளுக்கே இவ்வளவு மெசேஜ் வந்தது. மாமா பேரழகன். உங்க மாமா? ஆமாங்க. ஆமா ஆமா ஆமா, இவங்க மாமா ரொம்ப பேரழகனுங்க. அவ்வளவு அழகா இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு மெசேஜ் வரும் அப்படின்ட்டு மாமாக்கு யாராவது மெசேஜ் அனுப்புறாங்களான்னு பாக்கலான்னு இப்படின்னு எட்டி செல்போனை பாக்குறாங்க. நான் பார்த்தோன்னா பேட்டர்ன் லாக்க மாத்திட்டாருங்க. எங்க ஆள ஆரம்பிச்சு அக்கல முடிச்சாருங்க, 7 ஆரம்பிச்சு ஜட்ல முடிச்சாருங்க. இப்ப குஜராத் மொழிக்கு தாவிட்டாருங்க. நான் அந்த பேட்டர்ன் லாக் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்து கண்டுபிடிக்க முடியாம மாமா கிட்ட ஒரு ஐடியா சொன்னேன். மாமா இப்படி அப்படி இப்படி லாக்க மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு லாக் மறந்து போயிடும், போனை ஓபன் பண்ண முடியாம போயிடும், பிங்கர் பிரிண்ட் வச்சுக்குங்கன்னு. அவரும் நான் நல்லது சொல்றேன்னு நினைச்சிட்டு பிங்கர் பிரிண்ட் லாக் வச்சுக்கிட்டாரு. வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண தெரியுங்களா, நீங்களா நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பால் சாப்பிடுவீங்களா? இல்லக்கா, சாப்பிட மாட்டீங்க. அப்படி ஏதாவது சாப்பிடுற மாதிரி ஐடியா இருந்தா இனிமேல் பால் சாப்பிடாதீங்க, பால் ஊத்திடுவாங்க. ஆமா நடுவர்களே, மாமாக்கு ஒரு 1/2 டம்ளர் பால் சாப்பிடுற வழக்கம் இருக்கு உங்க மாமாவுக்கு. ஆமா, நான் என்ன பண்ண தெரியுங்களா, இந்த மெசேஜ கண்டுபிடிக்கணும்ட்டு இவரு சாப்பிடுற அந்த 1/2 டம்ளர் பால்ல 2 தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன். 2 தூக்க மாத்திரையா? 3 எல்லாம் கொடுக்க கூடாதுடா. இந்த பாப்பா கேக்குது, ஏமா 2 கொடுத்த, 3 கொடுத்துருக்கலாம்லங்குது. அந்த அக்கா 2 தூக்க மாத்திரை போட்டீங்களா, 3ஆ போடக்கூடாதான்னு இந்த மகராசி சொல்லுது, அந்த மாதராசி கேக்குது. இங்க பாருங்க, நாங்க ஏன் 3 கொடுக்க மாட்டோம், நாங்கெல்லாம் இங்க பாருங்க நடுவுல பத்தினி பெண்கள், இந்த காலத்து பெண்கள் எல்லாம் அப்படியெல்லாம் 3 மாத்திரை போட்டு கொடுக்க மாட்டோம். அக்கா 2 தான் கொடுக்கணும், அதான் லிமிட். 2 கொடுத்தா வீட்டுல கிடக்கும், 3 கொடுத்தா பேன் போயிடும். நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு நாம என்ன பண்றது? அதனால 3 எல்லாம் போடக்கூடாது. 2 நல்லது கெட்டதுக்காகத்தான் வீட்டுல வச்சிருக்கீங்களா? ஏதோ பிக்சர் மாமாவா வீட்டுக்குள்ள இருந்துட்டு போகட்டுமே, ஏதோ பிக்சர் மாமா மாதிரியே நினைக்கிறேன். ஆமா நடுவர்களே, நாங்க என்ன பண்ண 2 தான் கலந்து கொடுத்தோம் பாருங்க. இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இந்த பாலை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பால் சூப்பரா இருக்குன்னு இவர் பாட்டுக்கு தூங்கிட்டாருங்க. நான் வெடி முடிச்சிட்டு இருக்கிறேன், ஏதாவது மெசேஜ் வருதான்னு. நைட் ஒரு 12 மணிக்கு ட்ரிங்னு ஒரு சவுண்ட் வந்துருச்சு நடுவர்களே. சரியா 12 மணிக்கு வந்துருச்சுங்க. நான் பார்த்தேன் இவர் பாட்டுக்கு தூங்குனாரு. நான் தான் ஐடியா கொடுத்திருந்தேனே, டக்குன்னு எடுத்து இவரோட பிங்கர் எடுத்து பிரிண்ட வச்சு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்தேன் நடுவர்களே. ஓபன் பண்ணி பார்க்கற ஜிம்மின்னு ஒன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்குதுங்க. ஏதோ ஃபாரின் ஜிம்மியா இருக்குமோ? நீங்க வேற அது உள்ளூர் ஜிம்மி தான், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எனக்கு பேர் தெரியக்கூடாதுன்னு இவரு ஜிம்மின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. அவங்களோட உண்மையான பேரை மறைச்சு ஜிம்மின்னு சேவ் பண்ணி வச்சிருக்காருங்க. கௌதமியா யோகாவான்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது, நான் கண்டுபிடிச்சு பட்டனுங்க. நீங்க எல்லாருக்கும் மம்மிங்கிறது அவருக்கு தெரியல நடுவர். இப்ப கேட்டாங்களா ஒரு விளம்பரம்? ஆனா நடுவர்களே, அந்த ஜிம்மி என்ன சொல்லி இருக்குதுன்னு பார்க்கலான்னு பாக்குறேங்க. அந்த ஜிம்மி கேக்குது, செல்லக்குட்டி என்ன பண்ணுதுன்னு. அது செல்லக்குட்டி என்ன பண்ணுது? அது வாயை பொளந்துட்டு தூங்குது. நான் அப்படியே மெசேஜ் போட முடியும், திருப்பி மெசேஜ் போட்டா செல்லக்குட்டி தூங்குதுன்னு. அதோட ஜிம்மி கட்டாயிருக்கலாம். திருப்பி கேக்குது, செல்லக்குட்டி பொய் சொல்லுது, தூங்குனா எப்படி மெசேஜ் பண்ணுது? நான் திருப்பி அனுப்புனேன், செல்லக்குட்டி தூங்குது, செல்லக்குட்டி பொண்டாட்டி மெசேஜ் பண்ணுது, இப்ப சிவக்கட்டை எடுத்துட்டு வருது அப்படின்னு. ஜிம்மி அந்த ஜிம்மி கட்டாய் போச்சு நடுவர்களே. எவ்வளவு கொடுமை வீட்டுக்குள்ள நடக்குதுங்க. ஏதோ 12 மணிக்கு மேல ஆசுவாசமா 2 வார்த்தை பேசிட்டு இருந்திருக்காரு, அந்த ஜிம்மியை இப்படி பண்ணிட்டீங்களா? தூக்க மாத்திரை போட்டு படுக்க வச்சு ஜிம்மியை கண்டுபிடிச்சு கட் பண்ணி விட்டுட்டோம் நடுவர்களே. ஜிம்மியவே கட் பண்ணிட்டோம். இந்த ஜிம்மியை கட் பண்ண முடியாது, அதனால அந்த ஜிம்மியை கட் பண்ணிட்டோம். ஆனா கட் பண்ணாலும் நடுவர்களே எங்க ஜிம்மியை நாங்க விட்டு, சரி என்னங்க நீங்க ஜிம்மின்னு எனக்கும் ஜிம்மினே வருது. நீங்க தான் ஜிம்மி ஆரம்பிச்சு இருந்தாலும் என்ற மாமனை நான் யாருக்கிட்ட விட்டு கொடுத்து பேச மாட்டேங்க, பேச மாட்டேன். யாராவது மாமா எப்படின்னு கேட்டா நான் அவரை பத்தி எப்படி சொல்லுவேன் தெரியுங்களா? வீரத்தில கட்ட பொம்மை, சூரத்தில உமரத்தோர, ரோஷத்தில நீயும் ஒரு தேசின ராசா. வீரத்தில கட்ட பொம்மை, சூரத்தில உமரத்தோர, ரோஷத்தில நீயும் ஒரு தேசின ராசா. அந்தந்தா எனக்கு சிங்கந்தா, அந்த கதை அப்போ அடகிப்போ நம்ம சொந்த கதை சொல்லு. நெஞ்சுக்குள்ள எழுதி வச்சேன், நெஞ்சுக்குள்ள நில்லு.
நடுவர்களே, அந்த காலத்துல பாத்துட்டீங்கன்னா புருஷனை இழந்துட்டாங்கன்னு வைங்க, ஏதாவது ஒரு அசம்பாவிதத்துல ஏதாவது கணவர் இழந்துட்டாருன்னா அந்த மனைவியை முக்காடு ஓட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருவாங்க. ஒரு வெள்ளை புடவையை கொடுத்து நல்லது கட்டத்துக்கு முன்னால வரக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல விதவைன்னு சொன்னா பொட்டு இருக்காதுன்னு சொல்லி கைம்பெண்ணுன்னு சொல்லி 2 பொட்டு வச்சு அழகு பார்க்கறது இந்த காலம் நடுவர்களே. இந்த காலத்துல அந்த கைம்பெண்ணுங்கிறதுக்கும் கூட நடுவர்களே நாங்க அழகு பார்த்தோம்னா எப்படி அழகு பார்த்தோம் தெரியுங்களா நடுவர்களே? ஏன்னா இந்த கணவன் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த பொண்ணுமே எந்த நல்லது கட்டத்துக்கும் போக முடியாது நடுவர்களே, போக முடியாது. முன்னால போய் நின்னாங்கன்னா நீ எதுக்கு முன்னால வந்து நிக்கிற, போமா அந்த பக்கம் போ, அந்த பக்கம் துரத்தி விடுவாங்க. ஒரு மூட நம்பிக்கையை அந்த காலத்துல வகுத்து வச்சிருந்தாங்க நடுவர்களே. ஆனா இந்த காலத்துல மூட நம்பிக்கையை தகர்த்தெறிஞ்சோம். எப்படி தெரியுங்களா? ஆந்திர முதல்வர், முன்னாள் ஆந்திர முதல்வரோட பொண்ணு மாளவிகா நடுவர்களே, அவங்க ஒரு நிறுவனம் வச்சிருந்தாங்க, காஃபி டே நிறுவனம். காஃபி டேங்கிற அந்த கம்பெனி வச்சிருந்தாங்க. அந்த கம்பெனி ஒரு 7500 கோடி கடன் ஆயிடுச்சுங்க. கடன் ஆனோடனே அந்த மாளவிகாங்கிறவங்களோட கணவர் என்ன பண்றாருங்க, இவ்வளவு கடன் ஆயிடுச்சே, இந்த கடனை எப்ப நம்ம கட்டி மறுபடியும் லாபம் பார்க்கறது, நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போயிட மாட்டிருக்கு, என்னால இந்த வாழ்க்கை வாழ முடியாதுன்னு ஒரு தவறான முடிவு எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாருங்க. தற்கொலை பண்ணணும்னு இந்த பொண்ணு மாளவிகாங்கிறது புருஷன் இறந்துட்டாரேன்னு அந்த காலத்துல வாழ முடியாதுன்னு தற்கொலை பண்ண பெண்கள் இருந்தாங்க. ஆனா இந்த காலத்து பொண்ணு மாளவிகா என்ன நினைச்சா தெரியுங்களா? அவரு இறந்துட்டாரு, ஆனா அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னா இந்த 7500 கோடியை நாம சரி செஞ்சு நம்மை நம்பி இருக்கக்கூடிய நமது நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கும் நாம் நல்ல வாழ்க்கை தர வேண்டும் இந்த காலத்து பொண்ணு நினைச்சாலுங்க. அவ கையில் எடுத்த அந்த நிறுவனத்தை எண்ணி ஒரே வருஷத்துல 7500 கோடியா 1500 கோடியா கடன் குறைச்சு மக்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அதுதான் இந்த காலத்து சாதனை நடுவர்களே. நல்ல கைதட்டல் கொடுங்க. ஒரு பெண் நினைத்தால் 7000 கோடி ரூபாய் கடனை கூட அந்த கடனில் தத்தளித்த அந்த நிறுவனத்தை மீட்டு இன்றைக்கு ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறாள். அப்படின்னா கணவனை இழந்த பெண்கள் வீட்டிற்குள் முடங்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் ஒரு புதிய சாதனை படைக்க அவர்களாலும் முடியும் என்கிற ஒரு தன்மை இந்த காலத்துல தானே இருந்தது. ஏன்னா பெண்ணுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு நடுவர்களே. நிறைவான ஒரு விஷயமா சொல்றேன் நடுவர்களே. இப்ப எனக்கெல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு நீங்க என்ன வீட்டுக்கு அனுப்புவீங்க. வீட்டுக்கு அனுப்பும் போது இப்ப கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அங்கங்க பாலம் அங்கங்க எல்லாம் தோண்டி போட்டு கிடக்குறாங்க. எப்படி நான் வீட்டுக்கு போனாலும் ஒரு 4 மணி 5 மணி ஆயிருங்க. ஆனா நான் எத்தனை மணிக்கு போனாலும் சரிங்க, நான் எத்தனை மணிக்கு வருவேன் மாமா அந்த வாசப்படியிலேயே கிடப்பாருங்க. தெரியாதோ? இல்ல தூக்கம் தெரியாதோ? நீங்க வேற இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். அன்னைக்கெல்லாம் இப்படிதாங்க அது வந்து பட்டிமன்றம் முடிஞ்சு வந்தாங்க வீட்டுக்கு வெடிக்கால வரும்போது ஒரு வாசப்படியிலே உட்கார்ந்தவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, நீ வாட்டுக்கு பட்டிமன்றம் போயிரடி, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் சொன்னேன், ஏன் மாமா தூக்கம் வராம கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் இடத்த மாத்தி படுங்க மாமான்னு சொல்லிட்டு அடுத்த பட்டிமன்றம் போயிட்டுங்க. போயிட்டு திரும்பி வந்து மாமாங்கிறேன், எதுக்கால வீட்டுல இருந்து வராருங்க. என்னங்க இடத்த மாறினா இவர் வீட்டவே மாத்திட்டாரு, வாஸ்துபடி மாத்திருப்பாரு. ஆனா நான் இப்ப அதெல்லாம் பண்றது இல்ல. அவரை ஏன் இடம் மாத்தி படுக்க சொல்லணும், வாசப்படியிலே இருமாமான்னு வாசப்படியிலே போட்டு வந்துட்டுங்க. வாசப்படி மாத்துங்க மாமான்னா ஒரு வாசப்படியிலே இருக்கிறாரு. இப்ப வாசப்படியில இருக்கிற மாமா எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க, இப்படி வாசப்படினா எதிரிலேயே பஸ் ஸ்டாப். நான் இறங்கினேன்னா மாமாக்கு நான் இறங்குறது தெரியும். நான் இறங்குறது தெரிஞ்சோன்னா இங்க இருந்து குடு குடு குடுன்னு ஓடி வருவாருங்க. நானும் என்ன எங்க கையில வாங்கின பணத்தை வாங்குறதுக்கு தான் அங்க இருந்து குடு குடுன்னு நானும் ஓடி வருவனுங்க. நடுவழியில 2 பேரும் சந்திச்சுக்குவோம். இப்ப அவர் என்ன பார்த்து சிரிக்க, நான் அவரை பார்த்து சிரிக்க, அவர் என்ன பார்த்து சிரிக்க, நான் அவரை பார்த்து சிரிக்க, 2 பேரும் சிரிச்சுக்குவோங்க. ஒரே விஷயம் அக்கா நல்லா கேட்டுக்குங்க, மாமா எப்ப நம்மளை பார்த்து சிரிச்சாலும் நாமளும் திருப்பி சிரிச்சிடணும். அது 4:30 இருந்தாலும் 3:30 இருந்தாலும் மணி பார்க்காதீங்க. ஏன்னா மணி பார்க்காம சிரிச்சிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள 7:30 வராது, இல்லைன்னா வீட்டுக்குள்ள 7:30 வந்து இறங்கிடும் நடுவர்களே. 2 பேரும் சிரிச்சங்க. சிரிச்சுட்டு மாமா என்ன பார்த்து கேட்டாரு, ஏண்டி நான் இங்கிருந்து பெருமாநல்லூருக்கு தமிழ் வளர்த்தறக்காக போனேன். எவ்வளவு நேரம் தமிழ் வளர்ந்தது பார்த்தீங்களா? தமிழ் வளர்த்தறக்காக போனேடி, நல்லா பேசினியாடி, நல்லா பாடினியாடினார். நான் என்ன மாமா இப்படி கேட்டீங்க, சூப்பர் ரசிகர்கள் மாமா, எல்லாருமே அவ்வளோ அழகா ரசிச்சாங்க மாமா, அவங்க முன்னால் நல்லா பேசிட்டு மாமா அப்படின்னு. அப்படியாடி அந்த மைக் செட் எல்லாம் எப்படி அப்படின்னாரு. சூப்பர் மைக் செட் மாமா, நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய காதுகுத்து பூப்பு நன்னீராட்டு விழா திருமண நிகழ்ச்சியில கோவில் திருவிழாவோ அரசியல் மீட்டிங்கா எதா இருந்தாலும் நம்பி அழைக்கலாம், நல்ல மைக் செட் மாமா அப்படின்னு சொன்னாங்க. கேவிஆர் நீங்க விளம்பரம் படுத்துவீங்கன்னு தான் சொன்னேன். ஆனா அந்த கேவிஆர் இப்ப போன் பேசிட்டு நிகழ்ச்சிக்காரங்களே அவங்க தான். ஆமா போன் பேசிட்டு இருக்காரு, அதனால விளம்பரம் வீணா போச்சு. ஆனா நடுவர்களே நான் சொன்ன மாமா சொன்னாரு, இல்லடி போன இதுக்கு நீ காரைக்குடி பக்கம் போயிட்டு வந்தியா, போயிட்டு வந்தோடனே மாமா கிட்ட நம்ம என்ன மாமா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நான் குரலை மாறி போச்சு. அந்த மாதிரி குரல் மாறி போயிடும் நினைச்சிட்டு உனக்காக நான் தூதுவளை பொறிச்சு ரசம் வச்சிருக்கேன்னு சொன்னாருங்க.
எவ்வளவு அன்பு. அந்த காலத்துல ஏதாவது புருஷன் சமைக்கிறதுக்கு உதவி பண்ணாராக்கா? இந்த காலத்துல நான் வேலைக்கு போயிட்டு வரேன், என் தொண்டை நல்லா இருந்தாதான் அடுத்த நிகழ்ச்சி பொண்டாட்டிக்கு கிடைக்கும்னு எனக்காக தூதுவளை ரசம் வச்சு வச்சிருக்காரு. எப்படி வச்சிருந்தாரு தெரியுங்களா? தூதுவளை இலையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன்கிட்ட பேச போற மணிக்கணக்கா தூதுவளை இலையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன்கிட்ட பேச போற மணிக்கணக்கா துண்டாமணி விளக்கு துணி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா அந்த இந்திரன் சந்திரனும் மாமன் மங்கையும் பிரிச்சு நிக்கணும் இந்த மங்கையும் உருவசியும் மாமனுக்கு துண்டு வச்சிடணும் நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும் புதுவளை இலையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா துண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. இந்த நேரத்துல இந்த பாட்டை பாடி இவ்வளவு நேரம் எல்லாரும் பட்டிமன்றத்தை பார்த்துட்டு இருந்த ஆளுங்க இப்ப ஜோடி நம்பர் 1ங்கிற மாதிரி அங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தூதுவளையே உங்க வீட்டுல அரைக்க சொன்னேன். நடுவரே மாமா அரைச்ச தூதுவளை ரசம் இங்க வந்து இறங்கி இருக்குதுன்னா அதான் இந்த கால நடுவர்களே எந்த நேரத்திலயும் சந்தோஷங்கிறது எப்படி வேணாலும் வரலாங்கிறதா உண்மை நடுவர்களே. நிறைவா சொல்றேன் நடுவர்களே. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் இன்னைக்கு வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறவங்க யாருமே கவலைப்படுறது இல்ல நடுவர்களே. ஏன்னா அவங்க கையில செல்போன் இருக்கு. அவங்க சந்தோஷமா வெளிநாட்டுல புருஷன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி வீடியோ கால்ல பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்கன்னா அது இந்த காலத்துலதான் நடக்குது நடுவர்களே. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு அக்கா இருக்குதுங்க. அந்த அக்கா வீட்டுக்காரர் ராணுவத்துல ஒர்க் பண்றாரு. அந்த அக்கா என்கிட்ட ஒரு நாள் வந்து சொல்லுச்சு, நீ தான் ஊரூரா பட்டிமன்றம் பேசுறிய, கொரோனா காலத்துல உனக்கு பட்டிமன்றம் இல்ல, என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுனுச்சு. நான் சொன்னேன், அக்கா பேசுனா காசு கொடுக்கணும், கொடுப்பியான்னு. எல்லாம் கொடுக்குறோம், பேசு பேசு அப்படின்னுச்சு. 10 நிமிஷம் பேசுறதுக்கு 10 மணி நேரம் தயார் பண்ணிட்டு போய் உட்கார்ந்துங்க அப்படின்னு. உடனே செல்போன்ல ஒரு மெசேஜ் வந்துங்க. அந்த அக்கா எடுத்தது பார்த்தது, போதும் 10 நிமிஷம் பேசுறாளாப்பா அப்படின்னு நினைச்சு போயிடுச்சுங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அக்கா காய்ச்சு அப்படின்னு. நீ இருமுறதுக்கு 1 ரூபா போதுன்னு 1 ரூபா கொடுத்துச்சு. சரி அதுவும் கடைசி நேரத்தில் நெத்திக்கு வேணுமே வாங்கிட்டுங்க வீட்டுக்குள்ள போயிட்டேங்க. 5 நாள் தொடர்ந்து இதே மாதிரி இருமலுக்குன்னு 1 ரூபா கொடுத்துட்டு மெசேஜ் வந்து அந்த அக்கா போய் தூங்கிடுச்சுங்க. 6வது நாள் எனக்கு கோவம் வந்துச்சுங்க. பாருக்கா, நான் பட்டிமன்ற பேச்சாளர் மேடையே பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு 1 ரூபாய்க்கு கொடுக்குற, இரும சொல்றேன், எந்திரிச்சு போயிடுறேன், மெசேஜ் என்ன வருது அப்படின்னு. உடனே அந்த அக்கா சொல்லிச்சு, ஒன்னும் இல்லை, உங்க அண்ணன் காஷ்மீர்ல ஒர்க் பண்றாரு ராணுவத்துல, அதனால அண்ணன் கிட்ட தினம் 100 ரூபாய் ஏடிஎம்ல பணத்தை எடுத்துருங்க, அதை பார்த்துட்டு நான் தூங்குறேன்னு சொல்லுவேன். இவர் ஏடிஎம்ல போய் 100 ரூபாய் பணம் எடுத்துட்டாங்கிற மெசேஜ் எனக்கு செல்போன்ல வரும், அதை பார்த்துட்டு நான் தூங்க போயிருவேன்னுச்சு. எனக்கு கொஞ்சம் கோவம். என்னதா இருந்தாலும் பெருந்துறை ரவிக்குமார் தலைமையில பட்டிமன்றம் பேசுறோம், நம்மளுக்கும் ஒரு சமூக நீதி வேணும்னு நினைப்பேன் இல்லைங்க. நான் உடனே அந்த அக்காட்ட சொன்னேன், பாருங்க அறிவு இருக்கா உனக்கு, அந்த அண்ணன் பாவ குளிர்ல அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவரை போய் தினம் லைன்ல நின்று 100 ரூபாய் பணம் எடுக்க சொல்லியிருக்கிறேன், ஒரு 1000 ரூபாய் பணம் எடுத்து அண்ணனை 10 நாள் செலவுக்கு வைக்க சொல்ல வேண்டியதான, மனசாட்சி இல்லாத பொம்பளை அப்படின்னு. உடனே அந்த அக்கா சொல்லிச்சு, சும்மா இருடி, 1000 ரூபாய் பணம் எடுத்தா 10 நாளைக்கு ஒரு மெசேஜ் தான் எனக்கு வரும். ஆனா நான் சொன்ன மாதிரி அண்ணன் 100 ரூபா தினம் எடுத்ததுன்னா தினம் உங்க அண்ணன் 100 ரூபா எடுத்துட்டாருங்கிற மெசேஜ் எனக்கு வரும், உங்க அண்ணன் உயிரோட தான் இருக்கிறாருங்கிற சந்தோஷத்துல நான் தூங்க போவேன்னு ஒரு அக்கா சொன்னாங்கன்னா, நடுவர்களே குடும்ப வாழ்க்கைங்கிறது இதுதான் நடுவர்களே. எப்ப வருவாருன்னு ஏங்கணும் நடுவர்களே, ஏன் வந்தாருன்னு இருக்கக்கூடாதுங்க. உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரமா, நான் தூங்கி ஆனதையா பலகாரமா, ஆசையெல்லாம் நிறைவேறத்தா, என் உடலும் உசுருமா ஒட்டிக்கொண்ட மாமனே, நீ கட்டி கழிச்சாலும் என்னோட காவலே, என் உடலும் உசுருமா ஒட்டிக்கொண்ட மாமனே, நீ கட்டி கழிச்சாலும் என்னோட காவலே, நான் நெஞ்சத்தில் இணைச்சு மஞ்சளில் குளிச்சு மஞ்சத்தில் வாடுவேன், எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செல உண்மையில நீ சமைச்சேனே. நடுவர்களே, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, விவசாயத்திற்காக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அத்தனை
அத்தனைக்கும் இன்றைக்கு செய்திகள் கொடுத்து, அத்தனைக்கும் பாடல்களும் கொடுத்து, இன்றும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அந்த வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயங்களையும் வெளிப்படுத்தி இன்றும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது இன்றைய காலம்தான் நடுவர்களே. அன்றைய காலத்தில் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்தீர்கள், இன்றைய காலத்தில் தான் நடுவர்களே மெய்ஞானம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்தினால் நடுவர்களே மக்களின் என் வாழ்க்கை தரம் உயர்ந்தது நமது வாட்ஸ்அப் காலத்தில் தான் என்று நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல உற்சாகமான கைதட்டலை அன்பு அக்கா கோவை சத்யா அக்காவுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் உண்மையிலுமே. ஆனா உண்மையிலுமே ரொம்ப சிறப்பா தான் எடுத்துக்கொண்ட அணிக்கான வாதத்தை தெளிவா, இன்னும் சொல்ல போனால் அதுக்கான பாடல்கள், நகைச்சுவை, கருத்துன்னு நான் ஒரே ஒரு செய்தி, நல்ல இளம் தலைமுறைகள் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நின்றுட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. சில நடிகரை சொல்லி அந்த நடிகருடைய ரசிகர்கள்லாம் கைதட்டுங்கன்னா இந்த கூட்டத்தில் சில பேர் கைதட்டுவீங்க, சில பேர் கைதட்ட மாட்டீங்க. அண்ணே நான் காசு வாங்கிட்டு பேசுறேன்னே, நீ ஏன் நான் காசை வாங்காமே பேசிக்கிட்டு இருக்க, ஏத்துனது உள்ள அப்படி இருக்கு சிறப்பு. உண்மையிலுமே சில நடிகரை சொன்னா சிலர் கைதட்டுவாங்க, சிலர் கைதட்ட மாட்டாங்க, சிலரை சொன்னா சிலர் கைதட்டுவாங்க. ஆனா இப்ப ஒருத்தரனுடைய பேர் சொல்றேன், அத்தனை பேரினுடைய கைகளும் தட்டும். அது யார் தெரியுங்களா? டாக்டர் அப்துல் கலாம் என்கிற ஒரு அற்புதமான பெயர். பாருங்க, ஒரு கிராமத்து திருவிழாவில், கொண்டத்து காளியாயின் திருவிழாவில் அப்துல் கலாம் பேருக்கு அத்தனை பேரும் கைதட்டம்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வயதால் நிர்ணயிக்கப்படுவதில்லை, அவன் வாழ்ந்த செயலால் நிர்ணயிக்கப்படுதுங்கிறது தான் சத்தியமான உண்மை. அவர் கண்டுபிடித்து விண்ணுக்கு அனுப்புன, நல்லா கேட்டுக்குங்க, இந்த காலம் அப்படி நாங்கள் அதுக்காக சொல்லிட்டு அண்ணனை உடனே பேச தொடரேன். அதாவது அவர் கண்டுபிடிச்சு அவருடைய உழைப்பில் உருவான ராக்கெட் ஏவுகணை, முதல் ஏவுகணை தோல்விங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ஃபெயில் ஆயிட்டான், நீ எல்லாம் எங்கடா உருப்பட போறேன்னு சொல்லாதீங்க. டாக்டர் கலாமினுடைய முதல் ஏவுகணை முயற்சி தோல்வி அடைந்தது. இந்திய பெருங்கடலையே அந்த ராக்கெட் விழுந்துருச்சுங்க. பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப ஏளனமா எழுதுனாங்க, என்னமோ பெருசா சாதிச்சிருவேன்னு சொன்னீங்க, கடல்ல விழுந்துருச்சே உங்க கண்டுபிடிப்புன்னு ஏளனமா பேசும்போது டாக்டர் கலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என்னை போலவே நான் கண்டுபிடித்த ஏவுகணைக்கும் தாய்நாட்டு பற்று அதிகம், அதனால் தான் விண்ணில் பாயாமல் இந்திய பெருங்கடலுக்கு திரும்பி வந்து விட்டதுன்னார். நீங்க யோசிச்சு பாருங்க சார், ஒரு தோல்வியை கூட நேர்மறையாக சிந்திக்கிற ஆற்றல் இந்த காலத்தில் இருந்ததுன்னு அக்கா சொன்னாங்க. அதனாலதான் ஒரே ஒரு பாட்டு, இந்த பாட்டு பிடிக்காதவங்க யாராவது இருந்துட முடியுமா? 31 ஏறக்குறைய 21 வருஷத்துக்கு முன்னால ஒரு திரைப்படங்க, இன்னைக்கு அதை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. ஆட்டோகிராஃப்னு ஒரு படம், அதுல ஒரு பாட்டுங்க, பா விஜய் எழுதிய பாட்டு. எப்பெல்லாம் வாழ்க்கையில் சோர்ந்து போகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் துன்பம் உங்களை தின்னு தீர்க்கிறது என்று நம்புகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த 4 வரிகளை மட்டும் உங்க வீட்டு பிள்ளையான இருந்து சொல்லிட்டு போறேன். சார், யாருக்கு சார் கஷ்டம் இல்லை? யாருக்கு சார் சோதனை இல்லை? உண்மையா சொல்றேன், கோடிகளில் சம்பாதிக்கிறவனுக்கும் கஷ்டம் இருக்கு, தெரு கோடியில் படுத்து கிடக்கிறவனுக்கும் கஷ்டம் இருக்கு. கஷ்டம் எல்லாருக்கும் பொதுவானது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கோடியில் இருக்கா சார், ஆடிக்கார்ல வர்றா சார்னு சொல்றமே, 2 இட்லியை நிம்மதியா சாப்பிட முடியாம எத்தனை பேர் இருக்கான் தெரியுங்களா? ஆனா அதே சாக்கடைக்கு பக்கத்துல பிளாட்ஃபார்ம்ல ஒரு சாக்க விரிச்சிட்டு படுக்கிறவங்க கூட கொசுக்கடிக்கு மத்தியிலும் நிம்மதியா தூங்குகிற வரத்தை பெற்றிருக்கிறான். அப்படின்னா வாழ்க்கை எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கு. பாட்டுல அழகா பாவிஜய் சொன்னாரு பாருங்க, கொஞ்சம் நல்லா இருந்ததுங்களா பாட்டு? சார், வாழ்க்கையில தோல்விகளை கூட இன்றைக்கு தேடி சென்று அவமானங்களை கூட வெகுமானங்களாக்கக்கூடிய வாழ்க்கை முறை இன்றைய காலத்தில் இருக்குன்னு அக்கா சொன்னாங்களே, மீண்டும் அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டலை கொடுத்து, என்னையா இந்த காலம்னு. கொங்கு நாட்டின் மற்றொரு பெருமை, நம் கொங்கு நாவலர் அண்ணன் கவிஞர் தனபால் அவர்கள் இன்றைக்கு பெருமாநல்லூர், அவருக்கு ஒரு வகையில் ஒரு சொந்த வீடு, அந்த சொந்த வீட்டிலே சொந்தங்களுக்கு மத்தியிலே தமிழ் செங்கோல் வச்சுவதற்காக உங்கள் கைதட்டலோடு அண்ணன் கோவை தனபால் அவர்கள் மகிழ்ச்சி மன